இப்ப புதிய தமிழக முதல்வரா பொறுப்பேற்றிருக்கிற விஜய் அவர் பிரச்சாரத்தின் போது தமிழகத்துல முற்றிலுமா ஊழல ஒழிப்பேன் அப்படிங்கிற மாதிரியும், நானும் ஊழல் செய்ய மாட்டேன், லஞ்சம் வாங்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரியும், என்னுடைய தலைமையிலையும் எனக்கு கீழ் நடக்கிற அரசாங்கத்திலையும் யாரையுமே ஒருபோதும் லஞ்சம் வாங்க விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி தெள்ள தெளிவா உறுதியா சொல்லியிருந்தாரு. இப்பதான் சொல்ல விஷயத்த 100% உண்மையாக்குற வகையில இப்ப விஜய் அவர்களுடைய அதிரடியான உத்தரவோட வெளியாகியிருக்கிற ஒரு சுற்றறிக்கை தான் ஒட்டுமொத்த தமிழக அரசு ஊழியர்களையும் ஒட்டுமொத்த தமிழக அரசு அதிகாரிகளையும் கதிகலங்க வச்சிருக்கிறது மட்டுமில்லாம அதுல விஜய் அவர்கள் சொல்லியிருக்கிற ஒவ்வொரு விஷயங்களும் ஒட்டுமொத்தமா எல்லாரையுமே தொடர் நடுங்க வச்சிருக்கு. அந்த அளவுக்கு விஜய் அவர்கள் எடுத்திருக்கிற ஒரு மிகப்பெரிய முடிவும் அதிரடியான விஷயங்களும் தான் இப்போ ஒட்டுமொத்த தமிழகத்தையே இப்ப திரும்பி பார்க்க வச்சிருக்கு. தமிழக முதல்வர் விஜய் அவர்கள் தாம் பொறுப்பேற்றதிலிருந்து நினைச்சதை விட மிக வேகமா பல்வேறு அதிரடியான விஷயங்களையும் மக்களுக்கு தேவையான பல நல்ல விஷயங்களையும் அடுத்தடுத்த அறிக்கையா வெளியிட்டு சிறப்பான ஆட்சியை நடத்த தொடங்கியிருக்காரு. பதவியேற்ற 4 நாட்களிலேயே விஜய் அவர்கள் செஞ்சிருக்கிற இப்ப தரமான சம்பவங்களானது எதிர்கட்சிகளையே பாராட்ட வச்சிருக்கு. தமிழகத்துல அதிகப்படியான ஊழல் இருக்கிறதாகவும் எல்லா துறைகள்லையும் லஞ்சம் வாங்குறது நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் விஜய் அவர்கள் ஏற்கனவே குற்றச்சாட்டு வச்சு நான் ஆட்சிக்கு வந்தா அது ஒரு மிகப்பெரிய மாற்றமா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. அந்த வகையில தான் இப்ப அவர் வெளியிட்டிருக்கிற சுற்றறிக்கையானது யாராவது தப்பு செஞ்சா தொலைச்சி எடுத்துருவேன் அப்படிங்கிற மாதிரி பல விஷயங்களை இப்ப சொல்லியிருக்காரு. தமிழகம் முழுக்க இருக்கிற எல்லா அலுவலகங்களுக்கும் அனுப்பியிருக்கிற அந்த சுற்றறிக்கையில எந்த துறையிலையும் இனி ஊழல் நடக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரியும், ஒரு நயா பைசா கூட லஞ்சம் வாங்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரியும், அப்படி யாராவது தவறு செய்து நிரூபிக்கப்பட்டா அதற்கான தண்டனை அப்படிங்கிறது மிக கடுமையா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எச்சரிச்சிருக்காரு. இப்போ இதற்கான தனிய அதிகாரிகள் நியமிக்கப்பட்டிருக்கிறதாகவும், அதனுடைய கண்காணிப்பு அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாத வகையிலையும் ஆனா தீவிரமா கண்காணிக்கப்படும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லப்பட்டிருக்கு. யாராவது ஊழல் செஞ்சாவோ யாராவது லஞ்சம் வாங்கினாவோ அவங்க எவ்வளவு பெரிய அதிகாரிகளா இருந்தாலும் அமைச்சரா இருந்தாலும் உடனே அவங்களுடைய பதவி பறிக்கப்படும் அப்படின்னும், பதவி பறிக்கப்படுறதை விட அவங்க நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு அவங்களுக்கான தண்டனையானது மிக கடுமையா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எச்சரிச்சிருக்காரு. நம்மளை யார் பார்க்க போறா, நம்ம லஞ்சம் வாங்குறது யாருக்கு தெரிய போகுது அப்படின்னு மட்டும் நினைச்சிட வேணாம் அப்படின்னும், நம்ம ஊழல் செய்யறது யாருக்கு தெரிஞ்சிட போகுது அப்படின்னு மட்டும் நினைச்சிட வேணாம் அப்படின்னும், இப்போ எல்லா விஷயங்களும் தன்னுடைய நேரடி கண்காணிப்புல இருக்கிறதாகவும் அதற்கான அதிகாரிகள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள், சின்ன தவறு செஞ்சா கூட அதனுடைய பின்விளைவு கடுமையா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி விஜய் அவர்கள் கடுமையான முறையில எச்சரிச்சிருக்காரு. இதோட தமிழகம் முழுக்க இருக்கிற எல்லா அலுவலகங்கள்லயும் மக்களுக்கான சேவை அப்படிங்கிறது காலதாமதம் இல்லாம நடக்கணும் அப்படின்னும், காலதாமதம் ஆகிறதா ஏதேனும் மக்கள் கிட்ட இருந்து குற்றச்சாட்டு வந்தா அவங்க மேலேயும் மிக கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்ப பொதுமக்கள் கிட்டையும் தவறு நடக்கிறதுக்கு யாருமே அதுக்கு இடமளிச்சிடக்கூடாது அப்படின்னும், ஏதாவது சின்ன தவறு நடந்தா கூட உடனடியா தமிழக அரசுக்கு தகவல் தெரிவிக்கணும் அப்படிங்கிற மாதிரி விஜய் அவர்கள் வேண்டுகோள் வச்சிருக்காரு. இப்போ விஜய் அவர்கள் வெளியேற்றிருக்கிற இந்த சுற்றறிக்கையானது தமிழகம் முழுக்க வெளியாகி ஒட்டுமொத்த எல்லா அரசு அதிகாரிகளையுமே கதிகலங்க வச்சிருக்கு. விஜய் அவர்கள் பிரச்சாரத்துல சொன்னது மாதிரியே அவர் அதிரடியா எல்லா விஷயங்களையும் செஞ்சுட்டு வந்துட்டு இருக்காரு. இததான் உங்களிட்டிருந்து எதிர்பார்த்தோம் அப்படிங்கிற மாதிரியும், தமிழக மக்கள் எல்லாருமே அவர் கொண்டுட்டு வர நல்ல விஷயங்களை வரவேற்று அவரை பெருமளவுல பாராட்டிட்டும் வந்துட்டு இருக்காங்க. விஜய் அவர்களுடைய இந்த அதிரடியான விஷயங்கள் பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கறத கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற முக்கிய செய்திகளை தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.